ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல ரொம்பவே விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கிட்ட உள்ள பெட்டி கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய கமர்கட்டு தான் இப்ப செய்ய போறோம். இந்த கமர்கட்டை கல்கோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு வெறும் 2 பொருட்கள் மட்டும் தான் தேவை. நாம இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கமர்கட்டு ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 கப் வெள்ளத்தை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்துல தூசு எல்லாம் இருக்கும், அதனால இதை ஃபர்ஸ்ட் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா பாகு மாதிரி காய்க்கலாம். இதுல ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இது உடனே கரைஞ்சிரும். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இனி இதை வடிகட்டிடலாம். அதுக்கு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்டவ்ல இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டியாச்சு. இப்போ பாருங்க இதுல எவ்வளவு தூசு இருக்குதுன்னு. சின்ன சின்ன கல்லெல்லாம் கூட இருக்கும். அதனால எப்பவுமே வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இனி ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இது கிட்ட இருந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறதுனால ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டே செஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாகு நல்லா கொதிச்சு பொங்கி வருது. கரெக்டான பாகு பதம் செக் பண்றதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுல இதை கொஞ்சம் ஊத்திக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே அந்த பாகு கரைஞ்சிடுச்சு. இது கரெக்டான பதம் கிடையாது. இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையிடையே இந்த பாகு கொஞ்சமா தண்ணியில ஊத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அந்த தண்ணியில ஊத்தின உடனேயே அது பால் மாதிரி கையில உருட்டுறதுக்கு அழகா வரும். அதான் கரெக்டான பதம். அந்த பதம் வர்றது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். அந்த கரெக்டான பதம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது முறிகிறோம். அதனால அப்பப்ப தண்ணீர ஊத்தி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாகு கூட கொஞ்சம் திக்கா இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இதை கொஞ்சமா தண்ணியில எடுத்து ஊத்திட்டு கையால எடுத்து எந்த ஷேப்ல பண்ணாலும் அந்த ஷேப்ல கரெக்டா வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதான் கரெக்டான பதம். இப்போ இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுல தேங்காவை நல்லா சின்ன சின்னதா துருவி 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை ரொம்ப பெருசா சேர்த்துடக்கூடாது. மிக்சியில போட்டு லைட்டா அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு மெஷர் பண்ணி தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க 2 கப் வெள்ளம் எடுத்தீங்கன்னா 2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாம கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இது நம்ம கையில எடுத்து உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப கெட்டியா உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க இது கொஞ்சம் கெட்டியா இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும். கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ரொம்பவே நல்லா கெட்டியா இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு இதுல அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரொம்ப சூடா இருக்கும். இது சூடா இருக்கும் போதே நம்ம உருண்டை பண்ணிடணும். அப்பதான் கரெக்டான ஷேப்ல கிடைக்கும். இல்லனா ரொம்ப இறுகி போயிடும். இப்போ கையில கொஞ்சமா தண்ணி இல்லனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ்ல கமர்கட்டு வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டிக்கோங்க. அந்த சூட்டை பொறுத்துட்டே ஃபாஸ்டா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா அடிக்கடி தண்ணியை கையில தொட்டுட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த சைஸ்ல உருண்டை பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா கடாயில போட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பண்ணிக்கோங்க. சூடா இருக்கும் போதே உருண்டை பண்ணும்போது தான் கரெக்டான ஷேப்ல உருண்டை பண்ண ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்ல கொஞ்சமா கேப் விட்டு தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் கெட்டியாகும்.
இது ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாகு மட்டும் கரெக்டாக காய்ச்சிட்டோன்னா இந்த கமர்கட்டு ரொம்ப சூப்பராக வரும். இதை உருண்டை பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னொன்று வச்சோம்னா இது நல்லா ஒட்டிக்கும். அதனால இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒட்டாது. இப்போ ரொம்ப சூப்பராக வெல்லம் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணி கமர்கட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அதே டேஸ்ட்லேயே இருக்கும். யாரெல்லாம் இந்த கமர்கட்டை மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.